يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. எங்கள் இறைவா, நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம், இன்னும் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், எனவே சாட்சியாளர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர்களோடும் சாட்சியாளர்களோடும் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நம்மையும் பதிவு செய்வானாக. அதற்கு உண்டான செயல்களை, அந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவரேனும் ஒருவர் ஒரு பாவம் செய்து விட்டார் என்று சொன்னால், அந்த பாவத்தை செய்ததற்கு பின்னாடி அவர் மனதில் ஒரு கவலை ஏற்படுது. இப்படி ஒரு பாவத்தை நாம செஞ்சுட்டோமே, அது பெரும் பாவமாக இருந்தாலும் சரி, சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பாவம் நிகழ்ந்துருது. அந்த பாவம் நிகழ்ந்ததற்கு பின்னாடி மனதுக்குள்ள ஒரு கவலை வருது, இப்படி ஒரு பாவத்தை நாம செஞ்சுட்டோமே. இந்த கவலை வந்ததற்கு பின்னாடி அவர் நல்ல முறையில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் நல்ல முறையில் அழகிய முறையில் ஒழு செய்துவிட்டு 2 ரக்காத்து தொழ வேண்டும். நல்ல முறையில் அழகிய முறையில் ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத்து அவர் தொழ வேண்டும். 2 ரக்காத்து அவர் நஃபிலான தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்துட்டது என் மனசு ரொம்ப உறுத்துது, இந்த பாவத்தை நான் செஞ்சது எனக்கு ரொம்ப கவலை ஏற்படுத்துது, எனவே நீ மன்னித்து விடு என்பதாக அவர் தௌபா செய்தார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அவரை மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நேற்று நாம் ஒரு ஹதீஸ் பார்த்தோம். எவர் ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கொண்டே இருக்கின்றாரோ, அவர் பாவம் செய்தவராக அல்லாஹ்விடத்துல கருதப்பட மாட்டாரு. இதுவரைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு அவர் 70 முறை பாவம் செஞ்சாலும் சரி, அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர் கருதப்பட மாட்டான்னு ஹதீஸ் பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருந்தால் 2 ரக்காத்து நீங்க தொழுவுங்க. 2 ரக்காத்து தொழுதுட்டு எந்த பாவத்தை செஞ்சதுனால நம்முடைய உள்ளம் உறுத்துதோ, எந்த பாவத்தை செஞ்சதுனால ரொம்ப கவலை அடைஞ்சிட்டோமோ, அந்த பாவத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிடறான். இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆல இம்ரான் என்கின்ற அந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்தையும் சொல்றாங்க, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். அந்த அடியார்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல அடியார்களை பத்தி பேசுறான். அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அந்த அடியார்களை பற்றி விளக்கம் கொடுக்கிறான். அவர்களின் நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, பாவம் செய்து விட்டாலோ, பாவத்தை அவர்கள் செய்து விட்டாலோ, அல்லது தீமை செய்து அவர்கள் தன் மீது அநியாயம் செய்து கொண்டாலோ, பாவத்தை செஞ்சிடறாங்க, அல்லது ஏதாவது ஒரு தவறான காரியங்கள் செய்து தன் மீது அவர்கள் அநியாயம் செய்து கொண்டாலோ, ஒரு பாவத்தை செஞ்சாலும் அவர்கள், அந்த அடியார்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, அதை தன் மீது தானே செய்து கொண்டு அநியாயமாக நினைக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறந்த அடியார்கள் யாருன்னு சொன்னா, அவங்க பாவம் செஞ்சுட்டால அந்த பாவத்தை அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, தன் மீது தான் செய்து கொண்டு அநியாயமாக அதை நினைப்பார்கள். பாவம் தானே பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க, அதை ஒரு அநியாயமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி அநியாயம் செய்து கொண்டாலோ உடனடியாக என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வினுடைய ஞாபகமும் அல்லாஹ்வுடைய நினைவும் அவர்களுக்கு வந்துவிடும். உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ்வை தவிர நம்மை மன்னிக்க கூடியவர் யார் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. தௌபா செய்யலாம், மன்னிப்பு கேட்கலாம், ஆனா அல்லாஹ்வை தவிர மன்னிப்பதற்கு யாருமே இல்லை.
அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான எண்ணத்தோடு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி சொல்லும் பொழுது, இத்தகைய அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவர்கள் பாவம் செய்வதற்கு துணிய மாட்டாங்க. முதல்ல பாவம் செய்யறதுக்கு துணிவு வரவே கூடாது. அதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளம். நல்லா தெரியுது இது ஒரு பாவமான செயல், பாவமான காரியம் தெரியுது, தெரிஞ்சும் அந்த பாவத்தை போய் துணிஞ்சு செய்யறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவம் செய்வதற்கு இந்த நல்ல அடியார்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா துணிய மாட்டாங்க, பயந்துருவாங்க. அடுத்து சொல்றாங்க, அவர்கள் செய்யக்கூடிய தௌபாவினால் அல்லாஹ்விடத்துல என்ன செஞ்சிருவாங்க, அவருடைய பாவங்களுடைய மன்னிப்பை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நல்ல அடியார்கள் ஒரு சின்னதா பாவம் செஞ்சிட்டாலும் அது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டதாக எண்ணிக்கொள்வார்கள். அல்லாஹ்வை தவிர நம்மை மன்னிப்பதற்கு யார் இருக்கா என்பதாக அல்லாஹ்விடத்துல மன்றாடுவாங்க. பாவம் செய்வதற்கு அவங்களுக்கு தைரியம் வராது. இவர்கள் தான் சிறந்தவர்கள், இவர்கள் தான் சிறந்த அடியார்கள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கின்றார்கள். இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வல்ல இறைவன் ஃபக்துபுனா மஅஷாஹிதீன், சாட்சி சொல்லக்கூடியவர்களோடு இறைவா எங்களை பதிவு செய்வாயாக என்று இந்த துஆவை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறானே, அந்த கூட்டத்தோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அல்லாஹ் அந்த நசீவை நமக்கு வழங்குவானாக. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், லி குல்லி ஷைஇன் ஸலாமுன், லி குல்லி ஷைஇன் ஸலாமுன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிகரம் இருக்குது. வ இன்ன ஸனாமுல் குர்ஆனி சூரத்துல் பக்ரா, குர்ஆனினுடைய எல்லாவற்றையும் விட உயர்ந்த சிகரம் குர்ஆன். அந்த குர்ஆனினுடைய சிகரம் ஒன்று இருக்குது, அதுதான் சூரத்துல் பக்ரா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த சூரத்துல் பக்ராவுல வஃபீஹா ஆயத்துன், அதுல ஒரு ஆயத்து இருக்குது, ஹிய சய்யிதத்து ஆயுல் குர்ஆனி ஹிய ஆயத்துல் குர்சி. அந்த சூரத்துல் பக்ராவுல ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து தான் அனைத்து ஆயத்துகளினுடைய தலைமையான ஆயத்தாக இருக்கிறது. அதுதான் ஆயத்துல் குர்சி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமதியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறும். சூரத்துல் பக்ரா இருக்குது, இதுதான் இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிகரம்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சிகரமானது குர்ஆன். இந்த குர்ஆனுக்கு சிகரமாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை வச்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை யார் எங்கிருந்து ஓதுகின்றாரோ, முதல்ல யார் ஓதுறாரோ அவர் எங்கிருந்து ஓதுறாரோ, ஓதுறவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை வழங்குறான். அவர் எந்த இடத்துல உட்கார்ந்து ஓதுறாரோ அந்த இடத்திற்கும் அல்லாஹ் ரஹ்மத்தையும் தன்னுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் வானம் திறந்தது, ஒரு வானம் திறந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இந்த வானம் இதுவரைக்கும் திறந்ததே இல்லையே, மலக்குமார்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சான். இந்த வானம் திறக்கவே திறக்காது, இந்த வானம் ஏன் திறந்தது என்பதாக எல்லாம் பேசிவிட்டாங்க. அதிலிருந்து ஒரு மாணவர் வந்தார், அவர் இதுவரைக்கும் பூமிக்கே வந்ததில்லை, அம்மனுக்குதான் அவர் முதல்ல வர்றாரு. அதுல இருந்து ஒரு மாணவர் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இறங்கி வந்து அவங்களுக்கு சலாம் சொல்லுகின்றார். அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அவர்களுக்கு 2 விஷயங்களை கொடுக்குறார். அல்லாஹ் உங்களுக்கு 2 விஷயங்களை, 2 ஒளிகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்லிட்டு, ஒன்னு சூரத்துல் ஃபாத்திஹாவையும், இரண்டாவது பக்ரா சூராவினுடைய கடைசி 2 வசனங்கள், பக்ரா சூராவினுடைய கடைசி 2 வசனங்கள், இந்த 2ஐயும் அல்லாஹ் உங்களுக்கு ஒளியாக கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த மலக்கு சொல்றாரு, இந்த 2 ஆயத்துகளை ஓதி நீங்க எதை கேட்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். யார் இந்த சூரத்துல் பக்ராவை ஓதி கேட்கிறாரோ, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகளை ஓதி அல்லாஹ்ட்ட யார் எதை கேட்கிறாங்களோ உடனடியாக என்ன செய்யப்படும், அவர்களுக்கு உதவி செய்யப்படும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இது அருளப்பட்டது என்பதாக ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் பக்கரா சூராவினுடைய கடைசி 2 ஆயத்துகளையும் அதிகம் ஓதி யார் அல்லாஹ்ட்ட உதவி பெறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக அந்த சூராவுடைய பரக்கத்தை கொண்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் என்பதாக இந்த ஹதீஸில நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குறிப்புகளை பார்த்து வந்தோம். ஹஜ்ரத்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்துல ஒப்படைக்கப்படுறாங்க. இப்ப அபூ தாலிப் என்ன செய்யறாங்கன்னா, அப்துல் முத்தலிப் எப்படி அன்பும் அரவணைப்பாக வளர்த்து வந்தாங்களோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரொம்ப அன்பாக கண்ணியமாக வளர்த்து வர்றாங்க. இதுல ஒரு சம்பவம் ஒண்ணு நடைபெறுது. இந்த சம்பவத்தை யாரு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜல்ஹுமா இப்னு உர்ஃபுதா என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூறுகின்றார். இந்த சம்பவத்தை அவரு இஸ்லாத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்த சம்பவத்தை பதிவு செய்யறார். என்ன அப்படின்னு சொன்னா, நான் கடும் பஞ்சமான காலத்தில் மக்கா நகரத்துக்கு நான் வந்திருந்தேன். கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருந்துச்சு. நான் மக்காவிற்கு வந்திருக்கும் பொழுது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. அப்ப நான் மக்காவுல இருந்தேன். எந்த அளவுக்கு பஞ்சம் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய கணவாய்கள் எல்லாம் வறண்டு போய் கிடந்தன. தண்ணிக்கு வழி கிடையாது. ஆடு அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் மேய்வதற்கு அல்லது மனிதர்கள் குடிப்பதற்கு கூட என்ன செய்யாது, தண்ணி இல்லாத கடுமையான பஞ்சம். மக்காவில் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தை நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு பஞ்சம் நிறைந்திருந்த ஒரு நேரத்துல நான் மக்காவுக்கு வந்திருந்தேன். பூமி எல்லாம் வறண்டு கிடந்துச்சு. பிள்ளை குட்டிகள் எல்லாம் பசியில வாடி கொண்டிருந்த காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்ப அபூ தாலிப்கிட்ட போனோம். அபூ தாலிப்கிட்ட போயிட்டு, அபூ தாலிப் அவர்களே, புள்ள குட்டிகள்லாம் வறண்டு போய் கிடக்குது, கணவாய்கள்லையும் தண்ணி இல்ல, பூமி எல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. எனவே வாங்க, மழைக்காக வேண்டி வந்து பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்காக வேண்டி என்பதாக அபூ தாலிப் அவர்களை எல்லா மக்களும் கூப்பிட்டாங்க. அப்போ அபூ தாலிப் சரி போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கூட சில சிறுவர்களை கூட்டிட்டு வந்தாரு. அதில் ஒரு சிறுவர் வந்தார். அந்த சிறுவர் ரொம்ப அழகாக இருந்தார். யாரு? இந்த அல் புருதா என்று சொல்லக்கூடியவர் கூறுகின்றார். அந்த கூட்டத்துல ஒரு சிறுவரையும் கூட்டிட்டு வந்தாரு. அந்த கூட்டத்துல ஒரு சிறுவர் இருந்தார். அவர் ரொம்ப அழகாக இருந்தாரு. அவர் மேகம் மறைக்காத சூரியனுடைய பிரகாசம் அவருடைய முகத்துல இருந்துச்சு. சூரியனை விட பிரகாசமாக என்ன செஞ்சாரு, அவர் இருந்தாரு. இவரை கூட்டிட்டு வந்த அபூ தாலிப் என்ன செஞ்சாருன்னா, அந்த அழகான அந்த சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சிறுவரை தூக்கி அபூ தாலிப் தன்னுடைய முகத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு வானத்தை இவருடைய முகத்தை காண்பித்து அவர் பிரார்த்தனை செஞ்சாரு. அவர் அபூ தாலிப் பிரார்த்தனை செய்த சிறிது நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அபூ தாலிப் பிரார்த்தனை செய்த சிறிது நேரத்திலேயே மேகம் கலங்கி மலைகள் பொழிந்தன. அங்கு இருக்கக்கூடிய கணவாய்கள் எல்லாம் தண்ணீரால் நிறைந்து இருந்தது என்பதாகவும் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது என்பதாகவும் அவர் சொல்றார். எவ்வளவு காஞ்சு போய் கிடந்துச்சோ, எவ்வளவு வறண்டு போய் கிடந்துச்சோ அவ்வளவு என்ன செய்யப்பட்டது, உடனடியாக மேகங்கள் கலைந்ததை நாங்க பார்த்தோம். மேகம் மூட்டம் அதை நாங்க பார்த்தோம். வேகமாக மழை வந்ததை பார்த்தோம். மழையின் மூலமாக தண்ணீர் வெள்ளம் எடுத்து ஓடியது. மக்கா நகர் முழுவதுமே வெள்ளம் எடுத்து ஓடியது. காய்ந்து கரைந்த கணவாய்கள் நிரம்பியது. மக்கா நகர் மட்டும் தண்ணீரால் வெள்ளத்தால் என்ன செய்யல, நிரம்பல. மக்கா நகரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே என்ன செய்யப்பட்டது, பசுமையாக மாறிய ஒரு ஆச்சரியத்தை அந்த சிறுவரிடத்தில் நான் கண்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த சிறு வயது பருவத்தை பற்றி அல் ஜல்ஹுமா இப்னு உர்ஃபுதா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த சம்பவத்தை விவரிக்கின்றார். மாணவிக்காக அல்லாஹ் மலையை கொடுத்தான். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி என்ன செஞ்சான், அல்லாஹ் மலையை கொடுத்தான். ஒரு துவாவினுடைய ஆரம்பத்திலையும் துவாவுடைய இறுதியிலையும் சலவாத்தை கொண்டு ஆரம்பித்து சலவாத்தை கொண்டு முடித்தால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். எந்த துவாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இல்லையோ, யாருடைய துவாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இல்லாமல் துவா செய்யப்படுதோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
பெயரை சொல்லி நாம் எந்த துவாவை கேட்டாலும் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக திருமதியில ஒரு ஹதீஸும் இடம்பெறுகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் நபி அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அதிகமாக தௌபா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான